பாலமேட்டு ஜல்லிக்கட்டு கிட்டத்தட்ட 1000 காளைகள் பதிவு செய்த நிலையிலும் கூட தற்போது திருங்கை வளர்ச்சித்த காளை ஒன்று தற்போது களத்திற்கு வந்திருக்கிறது. அவரிடம் கேட்போம். வணக்கண்ணா, நான் மதுரை மாவட்டம் பொட்டப்பனையூர்லேருந்து வரேண்ணா. உங்கள் காளை எத்தனை படிக்கிறாங்க? எங்கள் காளை நிறையா வாடியில் அவுத்துருக்குறோம். இதை ஃபஸ்ட்டு நாங்கள் வந்துட்டு பாலமேடில் அவுக்கிறது வந்துட்டு ஃபஸ்ட்டு அவுக்குறோம். இதுக்கு முன்னே நாங்கள் அவுத்தது கிடையாது. இதான் முதல் தடவை அவுக்குறோம். டோக்கன் கிடச்சிருக்குது. நல்லபடியாக அவுப்போம். கொஞ்சம் ஹாப்பியாக தான் இருக்குது. இதான் ஃபஸ்ட்டு வரோம். நாங்கள் துணை முதலமைச்சர் வராரு. எல்லாருக்கும் வந்துட்டு நாங்கள் மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம். ஏற்கனவே பல ஜல்லிக்கட்டில் வந்து திருநங்கைகள் காளைகள் வந்து புறக்கணிக்கப்படுதுன்னு ஏற்கனவே மாவட்ட ஆட்சியை சந்தித்து கடந்த வாரம் வந்து மனு கொடுத்தீங்க. இந்த முறை கிடச்சிருக்கு உங்களுக்கு அனுமதி. இதை எப்படி நினைக்கிறீங்க? இந்த முறை வந்துட்டு எல்லாத்துக்குமே நாங்கள் இது பண்ணணும். இந்த இடம் வந்துட்டு எல்லாருமே சப்போர்ட் பண்ணி திருநங்கைகளுக்கு ஆதரவு கொடுத்துருக்குறாங்க. சிஎம் அவர்கள், துணை முதலமைச்சர் அவர்களுக்கும், மதுரை மூர்த்தி ஐயா அவர்களுக்கும் எல்லாருக்கும் நாங்கள் நன்றி தெரிவிக்கிறோம். இந்த இடம் வந்துட்டு திருநங்கைகளுக்கு கொஞ்சம் ஒத்துழைப்பு கொடுத்துருக்குறாங்க. பொங்கல் தடவை நல்லபடியாக நாங்கள் மாடை ஒத்துருக்குறோம். நேற்று அவனியாபுரம் ஒத்தும். இந்த வருஷம் வந்துட்டு பாலமேடு, நாளைக்கு அலங்காநல்லூர் டோக்கன் கிடச்சிருக்குது. திருநங்கையில் கொஞ்சம் ஆதரித்ததுக்கு அனைத்து உள்ளங்களுக்கும் மனமார்ந்த நன்றி தெரிவித்தாங்க. இந்த காளை எத்தனை ப்ரைஸ் வரைக்கும் வாங்கியிருக்கு? எது மாதிரி ப்ரைஸ்? எங்கள் காளை வந்துட்டு இதுக்கு முன்னே வந்துட்டு ஒரு 7-8 வருஷத்துக்கு முன்னாடி சின்ன கட்டளையில் ஃபஸ்ட்டு ப்ரைஸ் வாங்கியிருக்குது. மற்ற இடத்துல வாங்கியிருக்குது. எங்கள் மாடு நல்லா தான் விளாடும் ஓரளவுக்கு. எங்களுக்கு வந்துட்டு என்னன்னா, ஒரு எங்கள் பேர் சொல்லி எங்களுக்குன்னு ஒரு ஆசை, மாடு விளக்கணும், அவுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு. வேறு ஒன்றும் கிடையாது. திருநங்கையில் இருந்துட்டு அவங்களுடைய சொல்லுவாங்க, திருநங்கை நீங்கள் என்ன சாதிப்பீங்க அப்படின்ட்டு. எங்களால் வந்துட்டு எதுவுமே பண்ண முடியாது. எங்களால் வந்துட்டு ஒரு ஆணும் ஒரு பெண்ணும் கூட சேர்ந்து இந்த இது பண்ண முடியாது. எங்களுக்கு வந்துட்டு கடவுள் கொடுத்த மாதிரி எங்களுக்கு ஒரு பிள்ளையாக நாங்கள் பார்த்து அதை வளர்க்குறோம். ஊர்லேருந்து வரோம்னே, பாலமேட்டில் தான் வாடி நல்லா போகும் நம்புகிறோம். பார்ப்போம்ண்ணே, அடுத்து எப்படி வருதுன்னு பார்த்துட்டு அதுக்கேற்றாப்புல வைப்போம்ண்ணே. அடுத்த வாரியில் இந்த வாடியில் நல்லா வந்துச்சுன்னா அடுத்தல பணம் போட்டு தானே வைக்கிற மாதிரி மைண்டில் இருக்கும். அதானே ஆனால் இப்போ கொஞ்சம் கஷ்டமாக தானே இருக்குது. வருதும் வரலை, ஒரு நம்பிக்கையில் வரும்னு நினச்சோம், வந்துருச்சு. ஒரு ஊரில் ஆள் இருப்பாங்க. கை டோக்கன்னா பிரச்சனை இல்லை, ஏதாவது தெரிஞ்ச ஊரில் பேசி வாங்கிடுவோம். ஆன்லைன்ற போது ஒரு 10,000 மாடு பதிகிறாங்களா, ஒரு 1000 மாடு அந்த மாதிரி தான் வருது. அதில் ஒரு சில வாடி கிடைக்க மாட்டேங்குது. நேற்று ஒரு மாட்டு கிடச்சிச்சு, அவுத்தோம். இன்றைக்கி ஒரு மாட்டுக்கு வந்திருக்கோம்னே. நாளைக்கு நெய்க்காரப்பட்டியில் கேட்டிருக்கோம் டோக்கன். இங்கே கிடச்சினா இங்கே அவுப்போம்னே. பழனி. நான் ராம்நாட்னே. அண்ணே, மாடு நம்ம டீமில் வந்து ஒரு 10-15 மாடு இருக்குண்ணே. எல்லாமே நல்லா சுத்து மாடு இருக்குது, விளாட்டு மாடு இருக்குது, பயல்களும் புடியாரங்களும் இருக்காங்க. எல்லாமே தெரியும். நம்ம மதுரை மாவட்டத்தில் பூதோடி அப்படின்னா எல்லாத்துக்கும் தெரியும். அந்த மாதிரி நல்லா போய்கிட்டு இருக்குண்ணே. பாலமேட்டு ஜல்லிக்கட்டில் எங்கள் காளை பங்கேற்றுள்ளது எங்களுக்கு மிகுந்த மகிழ்ச்சி அளிக்கிறது என்றும், தொடர்ந்து அதாவது நாங்கள் வந்து காளையை வளர்க்கக்கூடியது எங்கள் பிள்ளைகளை இப்போ ஒரு பிள்ளைகளோடு பாகித்து தொடர்ந்து வந்து அதற்கு நாங்கள் பயிற்சி கொடுக்கிறோம் என்று தெரிவித்துள்ளார்.